நம்ம பேரு கன்பாட் சிங். அப்பா அம்மா வச்சாங்க. நம்ம முகம் பாக்குறோம், கை பாக்குறோம், அப்புறம் பாக்கெட் பாக்குறோம். நான் கை காட்டுறது இல்ல. கையை காட்டுறதுக்கு நீங்க டிராபிக் கான்ஸ்டபிளா? ரேகை காட்டுங்க. ஒரே ஒரு வாட்டி இந்த சிங் கிட்ட ட்ரையல் விட்டு பாருங்க. உங்க ஜாதகமே நம்ம சொல்றோம். எனக்கு டைம் இல்ல மேம். ஐயோ, எனக்கு நல்ல டைம். ஒரே ஒரு நிமிஷம். அரே கிராட், என்ன மேன் அளவெடுக்கிறேன்? உங்க ஜாதகத்துக்கு அளவெடுக்கிறேன். அனுமான். யார மேன் கூப்பிடுற? சாமி கூப்பிடுறேன். ஏன் ஷவுட் பண்ற? ஆமா, ரொம்ப பேர் சாமி கிட்ட முறையிடுவாங்க. நம்ம பேசுறது அவர் காதல விடலன்னா சத்தம் போட்டு தான் கூப்பிடணும். அனுமான். ஹலோ, நம்ம கணபத் சிங் பேசுறான். அனுமான் சார் இல்ல? அனுமான். இங்க இருக்கிறது யாரு? இவருக்கு என்ன பேர் வச்சு விட்டாங்க? என்ன மேன் நீ சொல்றேன்னு சொன்ன, இப்ப அனுமார கேக்குறேன். நம்ம அனுமார் ரெண்டு ஒண்ணுதான். ஆஹா, ஆச்சா ஆச்சா. சாப், உங்களுக்கு ஒரு அப்பா ஒரு அம்மா இருக்கிறாங்க. பின்ன என்ன 7 பேரா இருப்பாங்க? அது இல்ல, உங்க அப்பா அம்மாவுக்கு நீ ஒரே ஒரு புள்ள இருக்கிற. பாண்டவர்கள்ல சென்டர் பிள்ளைக்கு என்ன பேர் வச்சு விட்டோம்? அர்ஜுனன். வேற பேர் சொல்லு. விஜயன். உங்க பேர் அனுமான் விஜய். என் பேரு வெறும் விஜய் மேன். உங்க அப்பா கயிறு தெரிக்கிறான் இல்ல? அடிச்சுடுவேன். அல்ல இல்ல, மில்லி மேலே நூலை விட்டு துணி பண்றான் மில்வோனர். கான்பட், கண்ணு பட்டு போற மாதிரி ஜோசியம் சொல்றேன் மேன். இன்னும் நிறைய சொல்வான். நீ பிறந்த தேதி மாசம் எல்லாம் சொல்லு. அதெல்லாம் என்கிட்ட கேட்காதே, அனுமார்கிட்டே கேளு. அனுமான், நம்மள கேள்வி கேட்க கூடாது, பதில் சொல்ல விடு. பூ மேலே ஒரு பூ சொல்லு. நடிப்பு. நடிப்பு? நம்ம பஞ்சாப் தேசத்து மேல அப்படி ஒரு பூ இல்ல? இங்க தமிழ்நாடு மேல இருக்குது. ஏன் உங்ககிட்டே இருக்குது? 1000 ஒரு நம்பர் விடு. 420. இது நம்பர் இல்ல, சீட்டிங் செக்ஷன். இப்ப அதத்தானே நீ செய்யற. அந்த ஹனுமான் என்கிட்ட கொடு, உன்னுடைய ஜாதகத்தை நான் சொல்றேன். ஹனுமான், இவர் யாரு? இவர் இருந்தது கூவ நதி ஓரம், படிச்சது 5ஆம் பாரம். இவங்க அப்பனுக்கு இவன் ஒரு பாரம். இன்னும் சொல்றேன் கேளு. உன் பேருக்கு பின்னால தீ வச்சிருக்கும், முன்னால பூ வச்சிருக்கும், இடையில நாம ஒரு பா போட்டுக்கணும். பூபதி. சின்ன பிள்ளைல ஸ்கூல்ல செஞ்ச வேலை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கியா? விஜய், நான் கொஞ்சம் உட்காந்துக்கிட்டா? உட்காருடா. என்னடா இதெல்லாம் வேஷம்? ஆமா, எங்க அப்பா என்ன பெரிய கோடீஸ்வரனா? என் பேரை மாத்தம் ரேஷன் கார்டுல பதிவு பண்ணிக்கிட்டு என்ன வீட்டை விட்டு துரத்திட்டாரு. பொழைக்கிறதுக்கு வேற வழி வேணாம். இதான் உனக்கு பொழைப்பா? இதுல உனக்கு என்ன வருமானம் வருது? ரேஷன் கடையில தான் காசு கிடைக்குது, கலைஞ்சு போச்சுன்னா உத கிடைக்குது. எது எப்ப கிடைக்குதுன்னு சொல்ல முடியல தெரியுமா? ஆமா, இவ்வளவு கரெக்டா எப்படி ஜோசியம் சொல்றேன்? ஒண்ணு இல்லப்பா, இந்த ஊர்ல உள்ள பெரிய பெரிய ஹோட்டல் மேனேஜர் எல்லாம் சிநேகம் முடிச்சுக்குவேன். யார் யார் வந்து தங்க போறாங்கன்னு விசாரிச்சுக்குவேன். அவங்க விலாசத்துக்கு போய் அவங்கள பத்திர பூரா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அதே விஷயத்தை இந்த ஹோட்டலுக்கு திரும்பி வந்து அவங்க கையை பிடிச்சு அப்படியே சொல்லி அசத்தி அடிச்சுடுவேன். சில நேரத்துல இப்படியே வாங்குவேன், சில நேரத்துல இப்படியே வாங்குவேன். இன்ட்ரெஸ்டிங் இன்ட்ரெஸ்டிங். அப்படின்னா இந்த ஹோட்டல்ல இருக்கிறவங்க எல்லாத்த பத்தி உனக்கு விபரமா தெரியும் இல்லையா? அது தெரியும், மீதி தெரியாது. ஐயோ, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுமே. கேள்வி எழுப்பு. 16க்கு மேலே 18க்குள்ள. 16, 17, 18, 17. அந்த வயசுல பியூட்டிஃபுல் சைஸ்ல ஒரு கேர்ள்ஸ் கிரவுட் வந்திருக்கு, உனக்கு தெரியுமா? காட்டேஜ் நம்பர் 10. கரெக்ட். அது யாரு? நம்பர் 1 ஒல்லியா ஒடிசலா இருக்கிறவன் மாலா. நம்பர் 2 வாட்ட சாட்டமா இருக்கிறவன் வக்கீலாத்து வசந்தா. நம்பர் 3 மூக்கு முடியுமா இருக்கிறவன் மீனா. நம்பர் 4 ஜரிய போட்டோ ஜவ்வாது போட்டோன்னு ஜம்முன்னு இருக்கிற ஜப்பான் ஜெயந்தி. நம்பர் 5 ஜெயந்தி அனுமான். ஜெயந்தி ஏன்டா ஸ்டக் ஆயிடுச்சு? தாண்டி போ. ஜெயந்தி தாண்ட முடியாதுப்பா, அதுக்கு மேல நான் விசாரிக்கல. பிளடி ஃபூல். அதான்டா இம்பார்ட்டன்ட், போய் விசாரிச்சுட்டு வா. பணத்தை கொடு. எவ்வளவு? 10 ரூபா கொடுத்தா பொண்ணோட பேர் மாத்திரம் வரும், 100 ரூபா கொடுத்தா பொண்ணோட சரித்திரமே வரும். இந்த 200. 200. அப்ப சரி, முதல் 100க்கு சரித்திரம் வரும், 2வது 100க்கு சந்திக்கவே ஏற்பாடு பண்றேன். சீக்கிரம் போ. ரொம்ப பணம் கொண்டு வந்திருக்கீல்ல, என்ன தானே நீ கோடீஸ்வரர் விட்டு புள்ள, பத்திரமா போய். இட்லி கூட என்ன சார் கொண்டு வர? ஸ்பூன் போர் கொண்டாம. நான் அதை கேட்கல சார், தொட்டுக்கிறதுக்கு சாம்பார் வேணுமா சட்னி வேணுமான்னு கேட்டேன் சார். போடா, இட்லி எல்லாம் எனக்கு வேண்டாம், போ. சாம்பார் மட்டும் கொண்டா போ. சூடா வேணுமா சார்? அம்பி, அவரா சூடா இருக்காரு, அவர்கிட்ட சூடா. இப்பதான் சமயக்கட்டுல இருந்து வர்றேன், சூடா இட்லி இறக்குறாங்க. 2 இட்லி சாம்பார், ஐயா சொன்ன மாதிரி 3 சொருகி கொண்டா. அதே மாதிரி எனக்கு ஒரு செட்டு. என்னப்பா அது போஸ்? இன்டர்வலுக்கு அப்புறம் வந்து தேவதாஸ் மாதிரி பார்வதி சிக்கிரியா? துணிந்த விண்மன்னமே துயரம் கொள்ளா
பல்ல ஒடிச்சிடுவேன். அதுல ஒண்ணும் குறைச்சல. என் பல்ல உடப்ப உன் பல்ல கொண்டு போய் காமிச்சியா அந்த நிம்மி கிட்ட? என்ன ஆச்சு? அந்த பேர்டு எப்படியோ ஸ்லீப் ஆயிடுச்சுடா. பறவைய பிடிக்கிறதுனா பக்குவமா பிடிக்கணும்ப்பா. ஃபர்ஸ்ட் டைம் பாரு, அதனால தான் சக்சஸ்ஃபுல்லா ரிட்ரீட் ஆயிட்டேன். அது என்னமோ தட் பர்టిక్యులர் கேர்ள் என்னுடைய ஆட்ல குடி வந்துட்டாடா. குடி கொடக்குறி கொடுத்தாளா இல்ல நோட்டீஸ் விட்டாளா? அடிச்சுடுவேன் ராஸ்கல். அவன அடிச்சுடுவே. நீ வேற ஏதாவது ரூட் சொல்லு. நீ விக்ரமாதித்தன் ரூட்ட ஃபாலோ பண்ணு. யாரவே? என் மச்சான் பெரிய ரொமான்டிக் ஹீரோவா? பெரிய காதல் பண்ண அவன் தாசி அபரஞ்சிங்கிற பொண்ணை காதல் பண்ணான். அந்த பொண்ணை எப்படி தெரியுமா பிடிச்சான்? எப்படி பிடிச்சான்? கிளி ரூபத்துல போய் பிடிச்சான். என்னடா பிளடி ஃபுல் ஸ்டோரி சொல்றேன். அந்த விக்ரமாந்தன் ஏதாவது புக் எழுதிருக்கானா சொல்லு, அதை படிக்கலாம். இத்தாச்சோட புத்தகம் எழுதிருக்கான். அதை நீ படிச்சு முடிக்கிறதுக்குள்ள நீ கிழவன் ஆயிடுவ. அதுக்குள்ள நிம்மி வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு பேரம்பேத்திகளை பெத்துக்கோ. நீ பிஸ்கோத்தோட போய் பாக்க. அப்ப வேற ஏதாவது ரூட் சொல்லு. பார்க்க வேண்டிய முக்கியமான இடமே இனிமே தானே இருக்குது. அம்மா வெள்ள ஐயோ போங்க, அப்படியே போங்க. அப்பாடி என்னங்க அதுக்குள்ளேயே அவ்வையார் ஆயிட்டீங்க? பார்க்க வேண்டிய இடம் எவ்வளவு இருக்குது? இங்க என்ன இருக்கு பாக்குறதுக்கு? என்ன அப்படி சொல்லிட்டீங்க? இந்த கைடு பூபதி இருக்கானே, சரித்திர ஆராய்ச்சி கூடிய உண்மையை தவிர வேற எதையுமே பேச மாட்டான். அதோ இருந்த நீர்த்தேக்கம். இது என்ன சாதாரண நீர்த்தேக்கமா? அந்த காலத்திலேயே இதே இடத்துல சோழன் கிண்டிவளவன் இந்த நீர்த்தேக்கத்தை கட்டியிருக்காரு. ஆனா கட்டும் போதே ஒரு வருத்தமான சங்கதி என்ன தெரியுங்களா? கட்டுல சிற்பி இருக்காரு, அவர் தொப்புரு கீழே விழுந்து தற்கொலை பண்ணிட்டாரு. ஏன்? காதல் தோல்வி. அவனுக்கே வருத்தப்பட்டுட்டா, அடுத்தாப்புல செத்தான இன்ஜினியர், அவனுக்கு யார் வருத்தப்படுறது? அதென்ன? கொஞ்சம் தள்ளி வாங்க. உங்களை இல்ல, ஒரு 300 வருஷம் தள்ளி வாங்க. இப்ப இருக்கிற இந்த தேக்கத்தை கட்டினார என்ஜினியர், அவரு பாவம் இளைஞன், இங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு சித்தாள காதலிச்சாரு. ஆனா அந்த பொண்ணுடைய அப்பாவார என்ன பண்ணிட்டான், முறப்பையன் மூக்கையனுக்கு அந்த பொண்ணை கண்ணாம பண்ணி கொடுத்துட்டான். இப்ப மறுபடியும் நம்ம எதுக்கு வர்றோம்? காதல் தோல்விதான். அன்னைக்கு மந்திரி இந்த நீர் தேக்கத்தை திறக்க வரப்போறாரு. அதே சாயங்காலம் இதே இடத்துல அந்த இளைஞன் காதல் தோல்வி மேல இருந்து தொப்புரு கீழே குதிச்சுட்டான். குதிச்ச உடனே சூரத்தேக மாதிரி தெரிச்சுட்டான். அதுக்கப்புறம் அவ உடம்பு ஆஸ்பத்திரியில தான் ஒண்ணு சேர்த்தாங்க. அப்ப வாங்க வேற இடத்துக்கு போயிடலாம். இன்ஜினியரா இங்கதானே இருக்காரு. ஏங்க உங்களுக்கு இந்த பேய் பிசாசு இத பத்தி எல்லாம் நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இல்ல, ஆனா பயம் ஜாஸ்தி இல்லையா? பயம் அவ்வளவா கிடையாது. சில பேர் சொல்றாங்க காலங்காத்தால இந்த இடத்துல திருந்தோம்னா செத்து போனார அந்த இன்ஜினியருடைய உருவத்தை பார்க்கலாம்னு. பாருங்க, பாடி டெட் பாடி, இன்ஜினியர் பாடி. ஒரு வாட்டி பாருங்க, நீங்க பாருங்க. எங்க வாங்க, கிட்ட போய் பார்க்கலாம். அங்கயா? ஏங்க? நான் மாட்டேன். தைரியமா வாங்க, நான் இருக்கிறேங்க. நீங்க வாங்க வாங்க. என்ன கைட், மேல இருந்து பாக்கும்போது தலை அப்படி இருந்துச்சு, இப்ப இங்க இருக்கே. அதான் இந்த இடத்துல ஒரு விசேஷம். மேல இருந்து எதை பார்த்தாலும் தலையில தான் தெரியும். ஐயோ, எனக்கு இவர் தெரியுமே. எனக்கு தான் தெரியும் இந்த பைத்தியத்தை. நீங்க தங்கி இருக்கீங்களே அதே ஹோட்டல்ல தான் இதுவும் தங்கி இருக்குது. பெரிய பணக்கார பையன். பாவம் காதல தோல்வி அடைஞ்சு இப்ப பைத்தியம் பிடிச்சு போச்சு. பைத்தியம் தெளிவிட்டு வேற இங்க கொண்டு விட்டாங்க. ஒரு பொண்ணு போக கூடாது, பின்னாலே பாடிட்டு போயிடுவான். இதே வேலை. நீங்க சொல்றது கரெக்ட். என்ன பார்த்து கூட பாட வந்துட்டாரு. முடிச்சிருக்குது. பேசாம நல்லா தூக்கி போட்டு கதையை முடிச்சிருவோமா? ஒரு பைத்தியம் குறைஞ்ச மாதிரி இருக்கும், அவனுக்கு நல்லது. வேண்டாங்க, பாவம் பார்த்தா அப்பாவி மாதிரி தெரியுது. எப்பாவே எப்பா எப்பா சிந்தா, உனக்காக அவன் காதலி காத்துக்கிட்டு இருக்குது. இந்த நேரம் மாத்த மண்டை போட்டாங்கப்பா. நான் சொல்றதும் காதல விழுவுதுன்னா உன் வலது கண்ணை அசைச்சு காட்டு. என்னங்க நீங்க சொல்றதெல்லாம் கேக்குது? வாழ்க்கையே ஒரு நம்பிக்கை தானுங்களே. இப்போ இவனுடைய காதலி உயிரோடு இருக்கிறான்னு சொல்லி இவனுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டினோம்னா கண்டிப்பா பய பழச்சுக்குவான். நீங்க பேசுங்க. என்ன பேசுது? சொல்லுங்களேன். நான் தான் உன் காதலி வந்திருக்கிறேன், உன்னை மனப்பூர்வமா காதலிக்கிறேன், உன்னையேதான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அது எப்படி? கைவச கல் இருக்கு, போட்டு முடிச்சு. வேண்டாங்க, பாவமா இருக்கு. அப்ப பேசுங்க. ஒரு உதவி தானே செய்ய போறேன், சொல்றேன். கிட்ட போய். என்னங்க, நான் தான் உங்க காதலி. உங்களை மனப்பூர்வமா காதலிக்கிறேன், உங்களையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போட்ட நாடகமா? எங்க அந்த கை? அவன் போயிட்டான். நீ நேச்சர் சாட்சியா என்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேல்ல. உங்களை அவன் சொன்னபடி அப்பவே கல்லு போட்டு கொண்டுக்கணும். ஏன் இப்போ இட்ஸ் நாட் டு லேட். No 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 don't let it. You fraud. You coward. Don't let it go. Hey, no no don't hit me. You rogue.
ஏன் இப்படி கத்துறீங்க? நான் மெதுவா தானே அடிச்சேன். என்னுடைய ஓன் பிளட் இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். how much blood மம்மி, how much blood? கத்தாதீங்க. இப்படி கூட வளர்த்திருப்பாங்களா? சரி கேக்குறேன், உண்மையா பதில் சொல்லணும். oh yes எனக்காகத்தான் இவ்வளவு கஷ்டமும் பட்டீங்களா? yes என்ன உண்மையா லவ் பண்றீங்களா? true love I say. இதே வார்த்தையை எத்தனை பெண்கள் கிட்ட சொல்லிருப்பீங்க? thousands no 100 no 1 or 2 அவங்களெல்லாம் நான் லைக் பண்றேன், ஒன்னை தான் உண்மையா லவ் பண்றேன். yes சரி நீங்க எங்க இருங்க, நான் போய் தண்ணி கொண்டு வந்து உங்க காயத்தெல்லாம் கழுவுறேன். ஏய் டாக்டர், ஏய் டாக்டர், அடே டாக்டர். ஏய் யார் அது? ஹேய், நீ ஜிம்மி இல்ல? ஜிம்மி இல்ல நிம்மி. பேரை மாத்திட்டியா? ஏய் யார் நீ? அனுமதி இல்லாம உள்ள நுழைஞ்சா என்ன அர்த்தம்? கேட்ல இருந்து வீட்டு வரைக்கும் கேட்கறதுக்கு யாரும் கிடையாதுன்னு அர்த்தம். ஷட் அப். இக்க மாதிரியா இவளே? கோச்சுட்டா அவங்க அப்பா மாதிரியே இருக்கிறான். உங்க அப்பா எப்படித்தான் எதுக்கு எடுத்தாலும் சல்லுன்னு விழுவான், மூக்கு முனையிலே வச்சிருக்கான். ஒரு சமயம் படிக்கும் போது ஹெட் மாஸ்டர்ல பார்த்து ஏறாம் பெஞ்ச் மேலாரு, நான் ஏற இடமான்னு சங்குன்னு ஏறி நின்னுட்டா. ஆமா சார் எந்த காலேஜ்ல படிச்சாப்ல? குவீன் மேரிஸ். அது லேடிஸ் காலேஜ். மாத்திட்டாங்க. முந்தி பசங்க போயிட்டு இருந்தாங்க, இப்ப என்ன பிள்ளைங்க போகுதா? பொம்பளை பிள்ளைங்க. அது ஆரம்பத்துல இருந்தே லேடிஸ் காலேஜ். ஓஹோ, அப்போ நாங்க பிரசிடென்சி காலேஜ்ல படிச்சிருப்போம். எங்க அப்பா இந்த நாட்டிலே படிக்கல. நாட்டிலேயே படிக்கலையா? எப்ப நாடு கடத்தப்பட்டான்? நான்சென்ஸ். அவர் கேம்பிரிட்ஜ்ல படிச்சார். கேம்பிரிட்ஜ் அம்பட்டம் வராவதி, அங்கேயும் காலேஜ் இருக்கு. கேம்பிரிட்ஜ் இங்கிலாந்துல இருக்கு. இங்கிலாந்துக்கு மாத்திட்டானா? ஆமா, அதே பிரச்சனை தான். நைட்ல 2 பேரும் படிச்சோமே, ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், இருக்கவே வேண்டாம். ஆஹா அப்படியா? யாருக்கு பண்ற? கேம்பிரிட்ஜுக்கா? யாருக்கு? 100க்கு. ஆஹா, 100 முகமதுக்கா? 100க்கா? ஹலோ. ஐயோ போலீஸ். ஹலோ. ஆமா நான் தான் பேசுறேன். ஆமா அங்க இன்ஸ்பெக்டர் ரங்கநாதன் இருக்கானா? இல்லையா? என்ன பண்ற? லீவ்ல போயிட்டானா? அடப்பாவி, எப்ப பாரு லீவ்லயே போவா. எது பயமுடா? ஏன்பா கீழே வையா, இதை வச்சிருப்பா. அது வேற ஒண்ணு இல்ல, ஃப்ரெண்டு. ஏய் காலை கீழே போடு, எழுந்துரு. யார் நீ? நான் தான் சொல்லுனேன். உண்மையை சொல்லு. நான் தான் உங்க அப்பா ஃப்ரெண்டு. உங்க அப்பா தான் எனக்கு ஃப்ரெண்டு. 2 பேரும் கேம்பிரிட்ஜ்ல அம்பட்ட வராவதி ஊதாமல் ஓதாமல் ஒரு நாள் இருக்க மாட்டேன். ஏயா உண்மையை சொல்லு. நீ தானே பூபதி? யாரு பூபதி? நான் தான் பூபதி. ஏயா அல்டாப், இது என்ன புது வேஷம்? ஒரிஜினல் முகத்தோட வந்தா உங்க கூர்க்கா உள்ள விட மாட்டாங்கறானே, அதுக்காகத்தான் ஒரு சின்ன சேஞ்ச். சில்லறை கேக்குறியா? இப்ப வேண்டாம். ஆமா எப்படி இருக்காரு உங்க ஃப்ரெண்ட் விஜய்? சொன்னானே, டே பூபதி போய் 10 நிமிஷத்துக்குள்ள என்ன பத்தி கேட்பான்னா நீ கேட்டுட்ட. அதெல்லாம் ஒண்ணுமில்ல. அவர் எப்படி போனா எனக்கு என்ன? அதையும் சொன்னானே, அவன் அலட்சியமா பேசுவா, நம்பாதே, அத்தனை லவ்னு சொன்னான். அப்புறம் சொன்னா என்ன சொன்னார்? டே பூபதி, அவன் என்ன பார்க்க வராததுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்ன பார்த்தா அப்படியே உருகிடுவாங்க. உருகிறதுக்கு நான் ஒண்ணும் ஐஸ் கட்டி இல்லன்னு போய் உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுங்க. ஏன் நீ ஏன் நேரா வந்து சொல்ல? நான் ஏன் வரேன்? அதையும் சொல்லானே, அவன் வரமாட்டா. அவன் மாத்திரம் என் முன்னாடி 5 நிமிஷம் வந்து நிக்கட்டும். என்ன நடக்கும் தெரியுமா? முதல் நிமிஷம் அவன் முகம் மாறும், 2வது நிமிஷம் பேச்சு மாறும், 3வது நிமிஷம் மனசு மாறும், 4வது நிமிஷம் இடம் மாறும், 5வது நிமிஷம் எல்லாமே ஒரு திலுசா மாறும். நத்திங் டூயிங். அதெல்லாம் ஏமாந்த பொண்ணு கிட்ட தான் நடக்கும், என்கிட்ட நடக்காது. பாப்போமா? பாப்போம். நிஜமாவா? நிஜமாதே. அப்படின்னா சரி, நாளைக்கு ஹோட்டல் ஜூலியானால விஜய் இருப்பா, நீ வா, என்ன நடக்குதுன்னு ஒரு டெஸ்ட் பண்ணி பாப்போம். ஓகே ரெடி. என் சரித்திரத்திலே நான் தோல்வி அடைந்தது கிடையாது. எனக்கு சரித்திரமே கிடையாது. அப்ப நாளைக்கு வரதுராத ஹோட்டல் ஜூலியானா. சரி போயேன். ஒரு 5 ரூபாய்க்கு சில்லறை இருக்குமா? சில்லறையா? 5 ரூபாயாவே இருக்குன்றியா? அதுவே கூட போயா வெளிய. என் கை குச்சி